ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு 4 நாள் பொருளை வச்சு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க. 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். கூடவே அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தாச்சு. ரெண்டையுமே ஒரு 3-4 டைம் நல்லா கழுவிட்டு அதை ஒரு ஷாலோ இல்லை டவலோ எடுத்துட்டு அது மேலே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா காயணும். அதோட ஈரப்பதம்லாம் நல்லா போகிற அளவுக்கு காய்ஞ்சா போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, அரிசி அளந்த அதே கப்பில் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வெல்லத்தை பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 4-5 ஏலக்காய் எடுத்தாச்சு. வெல்லத்தை ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சைடு பை சைடு நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்துட்டு நம்ம மிக்ஸியில் நல்லா ரவை சைஸில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நான் வந்துட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சதுடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பு, அரிசி இந்த 2யுமே கலந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இதை வந்துட்டு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா வெல்லம் கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஏலக்காய் தூள், அப்புறமா துருவின தேங்காய் 2மே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா வேகணும். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியானதுன்னே ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுன்னே கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சாக்லேட் மோல்டில் கூட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சாக்லேட் மோல்டில் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு நல்லா வெந்ததுன்னே எடுத்து பிச்சு பார்த்தா நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது என்ன ரெசிபின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.